ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஜிம்முக்கு போகாமல் டயட்டில் இல்லாமல் கிராஜுவலாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான பதிவு தாங்க இது. 3 மாதம் நீங்கள் மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க, நிச்சயமாக வெயிட் லாஸ் ஈஸியாக ஆகிடுங்க. அது எப்படி பார்த்து இன்றைக்கி நாம் குதிரைவாலி ரைஸ் தாங்க எடுத்துருக்குறோம். இந்த குதிரைவாலி ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் கிடையாதுங்க, இது சுகருக்கு நல்லது. இது வந்து ஹியூமோக்ளோபினை வந்து மெயின்டைன் பண்ணும். அது போக நல்ல டைஜஸ்ட் ஆகும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு. சோர்வாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு கூட இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும். அவ்வளோ நல்ல ரைஸ். இது 10 மினிட்ஸ் ஊற வைங்க. ஒரு 4 டைம்ஸ் இது வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் சாதம் மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வீடியோவில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பச்சை மாங்காய் பச்சடி தாங்க. நான் எனக்கு ஒரு கிளிமொக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க. நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை நல்லா பெரட்டி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஒரு ஒன் சைடு நீங்கள் அப்படியே ஊற வச்சுட்டு இது ஊறதுக்குள்ளே இதுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். இதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதை நம்ம போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காவை எடுத்து இதில் அப்படியே போட்டு அப்படியே பரட்டி விடுவோங்க. பரட்டிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ட்ரை ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாம் இதில் நல்லெண்ணெய் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி ஒரு 10 டேஸ் கூட யூஸ் பண்ணலாங்க. ஆனால் வெளியில் வச்சோம்னா 2வது நாளில் போர்னு பிடிச்சிடும். ஏன்னா இது பச்சை மாங்காய் இல்லையா. இது சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நாம் என்ன லன்ச் பண்ணியிருக்கலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குதிரைவாலி ரைஸ் சோறு தாங்க பண்ணியிருக்கேன். இதை வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சோறாக வந்துடும். அடுத்தது நான் அவிச்ச ஃப்ரை பண்ண எக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிக்கன் குழம்பு 65 பண்ண சிக்கன் எடுத்து அப்படியே குழம்பு பண்ணிட்டேன். அதனால தான் இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. அது சிக்கன் குழம்பு எடுத்திருக்கோம். அடுத்தது அவரைக்காய். எந்த காயெல்லாம் காய் முடியுதோ அது எல்லாமே நாட்டுக்காய்ங்க. அதை டெய்லி ஏதாவது ஒரு காயை எடுத்துக்கிட்டோம், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம ஃபைனலாக இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பச்சை மாங்காய் பச்சடி தாங்க எடுத்திருக்கோம். இது அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், தயிர் சாதம் அவருக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அடிபொலியாக இருக்குங்க. இன்றைக்கி லஞ்சு ரெடி, எல்லோரும் வாங்க சாப்பிடலாம்.